Whenever you fall sick, no matter what, you need a surgery, heart disease, cancer, whatever you need, 20 lakh rupees will be available to you as insurance. உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் சரி, இதய வியாதியாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, புற்றுநோயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விலை உயர்ந்த சிகிச்சையாக இருந்தாலும் அரசாங்கம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மருத்துவ வசதிக்கு ஏற்பாடு செய்யும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். And for us, the most important thing is that the people of Puducherry get a voice in their government. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மிக உறுதியான உறுதிமொழி என்னவென்று சொன்னால், வரக்கூடிய அரசு புதுச்சேரி மக்களுடைய உணர்வுகளையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய அரசாக இருக்கும் என்கிற உறுதியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். We do not want Puducherry to be ruled by a lieutenant governor like a king. எங்களை பொறுத்தவரை புதுச்சேரியை ஒரு துணைநிலை ஆளுநர் மட்டுமே ஆள்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நாங்கள் விரும்பவும் இல்லை. We want the people of Puducherry to rule this beautiful state. எங்களை பொறுத்தவரை புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர்களே ஆள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. That is why we are committed to statehood. ஆகவேதான் இங்கே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று முன் வருகிறோம். And we are going to hold local body elections within 6 months of coming to power in Puducherry. வருகின்ற காங்கிரஸ் ஆட்சி பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் புதுச்சேரி மாநிலத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். So the next generation of leaders can arise in this beautiful state. Pardon, sir? So that the next generation of Puducherry's leaders can arise. அப்படி தேர்தல் நடத்தப்பட்டால் தான் அடுத்த தலைமுறையை சார்ந்த இளைஞர்கள் அரசின் நிர்வாகத்திற்கும் பொதுப்பணிக்கும் வர முடியும் என்கிற அந்த நல்ல செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். Please support our candidates, Congress candidates and alliance candidates. உங்கள் எல்லோரையும் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்வேன். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களையும் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களையும் ஆதரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Let us have a government in Puducherry that represents the true voice of the people of Puducherry. புதுச்சேரி மக்களுடைய உண்மையான குரலை ஒலிக்கின்ற ஒரு அரசாங்கத்தை நாம் இந்த பொது தேர்தலின் மூலமாக ஏற்பாடு செய்வோம். Whenever I come to Puducherry, you show me tremendous love and affection. நான் எப்பொழுதெல்லாம் உங்கள் புதுச்சேரி மண்ணுக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் உங்கள் அன்பையும் பாசத்தையும் பார்த்து நெகிழ்ந்து போகிறேன். Wherever I go, we have an emotional relationship between yourselves and my family. உங்களோடும் இந்த மண்ணின் மக்களோடும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உணர்வுபூர்வமான உறவு உண்டு. This is not a political relationship. This is a much deeper and older relationship. இது Stop. இது அரசியல் ரீதியான உறவு அல்ல, இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எங்கள் உள்ளார்ந்த உறவு, மனமார்ந்த உறவு, புதுச்சேரி மக்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உள்ள உறவு மிக மிக ஆழமான அன்பான உறவு. It is a relationship of love and mutual respect. அந்த உறவினுடைய அடிப்படை உண்மையான அன்பு, பரஸ்பர மரியாதை. And I am committed to ensuring that the voice of the people of Puducherry runs this beautiful state. நான் உறுதியாக இருக்கிறேன், வரக்கூடிய பொது தேர்தலின் மூலம் புதுச்சேரி மண்ணின் மக்களுடைய குரல் மட்டுமே அந்த அரசாங்கத்தில் ஒலிக்க வேண்டும், அவர்களுடைய எண்ணங்கள் மட்டுமே அங்கே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். Thank you very much for coming and listening to me. Thank you very much for the love and affection you have showered on me. எல்லோருக்கும் அன்பார்ந்த நன்றி, மிக்க மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். Namaskar. Thank you.